நீங்க இன்னும் எக்ஸலை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கீங்களா? எக்ஸலை ஓபன் பண்ணா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ கட்டமா இருக்குன்னு இன்னும் எக்ஸலை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கீங்களா? பஸ் டோன்ட் வரி. இனி எக்ஸல்ல 80% யூசர்ஸ்க்கு தெரியாத ஷார்ட்கட்ஸ் அண்ட் டைம் சேவிங் டிப்ஸை பத்தி நான் இனி சொல்லி தரப்போறேன். ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து கொண்டிருப்பது எஜுகேஷன் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல எக்ஸல் இன்டர்ஃபேஸ் அண்ட் அதோட பார்ட்ஸ், டூல்ஸ் அண்ட் யூசர்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். எக்ஸலை பத்தி படிக்கிற இந்த சீரியஸ்ல ஆல்ரெடி 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க இப்போ டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ஒர்க் ஷீட். ஓகே, இப்போ தெரியுது பார்த்தீங்களா? இது தாங்க எக்ஸலோட ஒர்க் புக். இந்த ஒர்க் புக்கில் இதோ கீழே தெரியுது பார்த்தீங்களா, ஷீட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஷீட். உங்களுக்கு எத்தனை ஷீட் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 இந்த மாதிரி ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, ஷீட் 5ன்னு நீங்கள் எத்தனை ஷீட் வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட் 1ன்றது வேண்டாம், நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த ரீநேம் ஆப்ஷன் இருக்குல்ல, ரீநேம் கொடுத்து உங்களுக்கு என்ன நேம் வைக்கணுமோ அந்த நேம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டெலீட் பண்ணணும், அந்த ஷீட் வேண்டாம், நான் நியூ ஷீட் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெலீட் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட்டு மூவ் ஒரு காப்பின்னு இருக்குல்ல, இப்போ இந்த ஷீட்டில் நான் சம் டேட்டா ஏ பி சி அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டா நான் காப்பி பண்ணி இன்னொரு ஷீட்டில் போடணும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மேட் போட்டு வச்சிருக்கீங்க, அந்த ஃபார்மேட்டை காப்பி பண்ணி நான் இன்னொரு ஷீட்டில் போடணும் அப்படின்னா எல்லாத்தையும் தனித்தனியாக உட்காந்து காப்பி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அதை அந்த ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஒரு காப்பி கொடுத்து மூவ் டு எண்ட் அதை கொடுத்துக்கலாம். இல்லை ஷீட் 2ல் காப்பி பண்ணோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம். இல்லை இதே ஷீட் எனக்கு இன்னொரு காப்பி வேணும் பட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கிரியேட் காப்பி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஷீட் 1 காப்பி ஆயிடுச்சு. இப்போ இதுலேயும் அதான் இருக்குது, இதுலேயும் அதான் இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் இதோட நேம் சேஞ்ச் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை என்ட்ரு அடிச்சிங்கன்னா அந்த ஷீட்டோட நேம் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அது இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சா 2ன்னு. ஓகே, இந்த ஒர்க் ஷீட் சொன்னல, இதெல்லாம் ஒர்க் ஷீட். இந்த ஒர்க் ஷீட்டில் ஃபுல்லாமே ரோஸ் அண்ட் காலம்ஸால் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ரோஸ்னா என்ன, காலம்ஸ்னா என்னென்னு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மேலே இருக்கிறது எல்லாமே காலம்ஸ், கீழே இருக்கிறது எல்லாம் ரோஸ். இந்த காலம்ஸ் அந்த ரோஸ் இன்டர்செக்ஷன் ஆகிற இடம் தான் செல்லுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, கட்டமாக ஒரு செல் இருக்கா, இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு, இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா பாக்ஸஸுமே செல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த செல்லை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செல் டி காலம்ல 5th ரோ. ஓகேவா, இங்கே காட்டுதா D5 காட்டுதா? இப்போ இந்த செல்லு பார்த்தீங்கன்னா இ காலம்ல ABCD EAB இதெல்லாமே ஒரு காலம். 1 2 3 4 5 6 7 8 இதெல்லாம் ரோஸ். அப்போ இந்த செல் வந்து இ காலம்ல 7th ரோ. இப்போ இந்த ஏன்றது டி காலம்ல 10th ரோ. ஓகே, இதுதாங்க ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்புறம் செல்லு. இந்த ஒர்க் ஷீட் ஃபுல்லாகவுமே இதுதான். அடுத்து இங்கே மேலே ஃபர்ஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா க்ரீன் கலரில், இதுதான் வந்து டைட்டில் பார்னு சொல்லுவாங்க. டைட்டில் பார்னா இப்போ இந்த ஃபைலோட நேம் புக் 1ன்னு இருக்கு, டிஃபால்ட்டாக புக் 1ன்னு வந்துடும். உங்களுக்கு வேணும்னா நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைல் கொடுத்து சேவ் அஸ் கொடுத்து எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, சேவ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதே டைட்டில் பாரில் நீங்கள் லாஸ்ட் கார்னரில் வந்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறது அண்ட் க்ளோஸ் பண்ணுறது, இந்த பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படியே லெஃப்ட் சைட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் ஆப்ஷன், அண்டு, ரெடு அப்படின்னு டூல்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் குயிக் அக்சஸ் டூல் பார். இது நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல் பார்னு ஆப்ஷன் காட்டும். இதில் உங்களுக்கு என்ன டூல் ஷார்ட்கட்டாக வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு இங்கே இமெயில் ஷோ ஆகணும் அப்படின்னா இமெயில் கொடுத்தோம்னா இங்கே இமெயில் ஷோ வச்சு பார்த்தீங்களா. இப்போ அதை டிசேபிள் பண்ணணும்னா திருப்பி அதே ஆரோ கிளிக் பண்ணி அதை அன்செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இமெயில் ஷோ
இதுதான் குயிக் அக்சஸ் டூல் பார். இப்போ இந்த டைட்டில் பார் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டைட்டில் பாருக்கு கீழே இருக்கிறது இது எல்லாமே ரிப்பன் சொல்லுவாங்க. இந்த ரிப்பன்ல இங்க இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றும் ஃபைலு, ஹோமு, இன்செர்ட், பேஜ் லேஅவுட், இது எல்லாமே ஒவ்வொரு டேபு. ஹோம்ன்றது ஒரு டேபு, இன்செர்ட்ன்றது டேபு, அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு டேபுன்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்பன் தான் மெயின் கண்ட்ரோல் ஏரியா. இது யூஸ் பண்ணி தான் நிறைய ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஒர்க் ஷீட்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். சரி, ஓகே. இப்போ இந்த ஒவ்வொரு டேபையும் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோம் டேப். ஹோம் டேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க உங்களால என்ன ஃபாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபாண்டோட சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இங்க நீங்க வேல்யூ கொடுத்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துல இந்த சிம்பிள் பார்த்தீங்களா, இதை அழுத்தினா ஆட்டோமேட்டிக்கா இதுவும் பெருசாகும். இந்த ஸ்மால் பட்டன் அழுத்தீங்கன்னா சின்னசாகும். ஃபாண்ட் சைஸை இங்கே வேல்யூஸ் கொடுத்து என்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டை போல்டாக தெரியறதுக்கு இந்த பி அப்படின்னு சிம்பிள் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க. நெக்ஸ்ட்டு லெட்டரை கொஞ்சம் ஆங்குலரில் சாட்சி வைக்கணும், தனியாக தெரிய வைக்கணும் இந்த லெட்டரை அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அண்டர்லைன் வரணும். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு டேபிள் வேணும் அப்படின்னா இந்த டேபிள் ஆல்பர்டஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க பாக்ஸ் வந்துடும் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட். இந்த செல்லோட கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கணும். ரெட் மாறிடுச்சு பாருங்க. ரெட் வேண்டாம், என்னது நார்மலாகவே இருக்கணும், இது எது ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னா கிளிக் பண்ணி நோ ஃபில் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கலர் போயிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுற லெட்டர்ஸ் கலரில் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க ஃபாண்ட் கலர். என்ன கலர் வேணுமோ சைடில் ஏரோ கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் க்ரீன் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த டைப் பண்ணால் க்ரீனில் காட்டுது பாருங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் கட்டு காப்பி என்னென்னு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் தான். ஃபார்மேட் பெயிண்டர்ன்றது இந்த செல்லை வந்து நான் லெட்டர்ஸை க்ரீன் கலர்லேயும் செல்லை எல்லோ கலர்லேயும் வச்சுருக்கேன்னா சேம் ஃபார்மேட்டு சேம் கலரு இந்த லெட்டரோட கலரு இதெல்லாம் இந்த டேபுக்கு வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதோட ஃபார்மேட் மட்டும் இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் லெட்டரில் டைப் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் மாறுது பாருங்க. இதுதான் ஃபார்மேட் பெயிண்டர். நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் செக்ஷன். இந்த அலைன்மெண்ட் செக்ஷனில் எக்ஸாம்பிள் இப்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறதெல்லாம் லெட்டர்ஸை இப்போ சைடில் இருக்கா இது சென்டரில் வேணும், உங்கள் சென்டரில் வந்துடுச்சு. இதுவே இது இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு நடுவில் வேணும்னா இந்த மாதிரி வந்துடும். வரேன். ரைட் சைடு வேணும்னா ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வேணும்னா லெஃப்ட் சைடு, டாப்பில் வேணும்னா டாப்பு, பாட்டமு, சென்டரு, இந்த மாதிரி உங்கள் லெட்டர்ஸை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து ஹரிசாண்டலாக தான் டைப் ஆகும். எக்ஸாம்பிள் எஜுகேஷன் வேர்ல்ட் தமிழ் இது பார்த்தீங்களா. இப்போ இது வந்து அலைன்மெண்ட் பண்ணலாமா, சென்டரில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. இது எனக்கு வெர்டிக்கலாக வேணும் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெர்டிக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேயா. நெக்ஸ்ட்டு இதுவும் அலைன்மெண்ட் தான். ஃபுல் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வேணும், இல்லை ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடும் பேராகிராஃப் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி மாற்றியும். நெக்ஸ்ட்டு ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன, எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நான் இன்னும் பெருசாக டைப் பண்ணுறேன். திருப்பி அதே டைப் இப்போ இந்த செல்லுக்குள்ள நான் எஜுகேஷன் வேர்ல்ட் தமிழ், எஜுகேஷன் வேர்ல்ட் தமிழ் 2 டைம் டைப் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு 2வது எஜுகேஷன் தமிழ் அப்படின்ற சென்டென்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் இந்த செல்லை விட்டு தாண்டி வெளியே போயிடுச்சு. இன்னைக்கு ஒரே செல்லுக்குள்ளே ஒன்று கீழே ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரே செல்லு கீழே வரணும், தாண்டி போகக்கூடாது அப்படின்னா இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்று கீழே ஒன்று வந்துடும். அதாவது இந்த செல்லுக்குள்ளேயே அடங்கிடும் நீங்கள் உள்ள டைப் பண்ண லெட்டர்ஸ் எல்லாமே. அதுதான் ரேப் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் மெர்ஜ் அண்ட் சென்டர். இப்போ இந்த 2 செல்லையும் மெர்ஜ் பண்ணி எனக்கு டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா
இது 2 செல்லையும் ட்ராக் பண்ணி மெர்ஜ் சென்டர் கொடுத்தீங்கன்னா 2 மெர்ஜ் ஆகிடும். ஒரே செல்லாக கணக்கு எடுத்துப்பாங்க. ஓகேயா? அடுத்து இதில் நீங்கள் டைப் பண்ணுற லெட்டர்ஸை என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் டைப் பண்ணால் டைப் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் டைப் ஆகும். நெக்ஸ்ட்டு கரன்சி வேல்யூவில் டைப் ஆகும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. டைமு, பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷனு, சயின்டிஃபிக்கு, அக்கௌண்டிங்கு, இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது இந்த வீடியோ பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். ஃபுல்லாக இதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னோம்னா புரியாது. பேசிக்ஸ் மட்டும் சொல்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் அடுத்தடுத்து வர வீடியோஸில் டீட்டெயில்டாக ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். அடுத்து இந்த பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் கிளிக் பண்ணால் இங்கே பர்சன்டேஜ் மாறிடும். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸு. இது பார்த்தீங்கன்னா டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வரலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போது 6 இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கீங்களா, எனக்கு இவ்வளோ டிஜிட் வேண்டாம் அப்படின்னா இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இது டிக்ரீஸ். நெக்ஸ்ட்டு இது ஃபார்மேட்டிங் டேபிள், கண்டிஷன் ஃபார்மேட்டிங், ஃபார்மேட் ஆஸ் எ டேபிள். இப்போ டேபிள் வேணும்னா எனக்கு 3 காலம்ஸ் 3 rows இருக்கிற ஒரு டேபிள் வேணும் அப்படின்னா இந்த டேபிள் ஃபார்மேட்டில் போயிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டேபிள் வேணுமோ அந்த டேபிளை கிளிக் பண்ணிக்கணும். இங்கே இந்த மேலே எங்களுக்கு ஹெட்டர் வேணும்னா ஹெட்டர் கொடுத்துக்கணும், ஹெட்டர் வேணாம்னா ஹெட்டர் வேணாம். இப்போ நீங்கள் ஹெட்டர்ஸ் வேணும் அப்படின்னா ஓகே கொடுத்தீங்கன்னா காலம் 1, காலம் 2, காலம் 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டேபிள் கிரியேட்டட். இந்த டேபிளை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்செட், டேபிளில் சென்டரில் டேபிள் இன்னும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்செட் பண்ணிக்கலாம், டேட் பண்ணிக்கலாம், ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் கால்குலேஷன்ஸ் இங்கே கொடுத்துருந்தாங்க. இப்போது இங்கே 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி இந்த 5 செல், இந்த 5 செல்லில் நான் ஒரு 5 வேல்யூ என்டர் பண்ணியிருந்தேன். இந்த 5 வேல்யூவோட சம் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா இந்த ஆட்டோ சம்மில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணலாம். ஆட்டோ சம் கிளிக் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி ஆல்ரெடி ட்ராக் ஆகிடுச்சு, நான் ட்ராக் பண்ணி வச்சுருந்தனால செலக்ட் ஆகிடுச்சு. அப்படி செலக்ட் ஆகணும்னா இங்கேருந்து ட்ராக் பண்ணி 5 வரைக்கும் கொண்டு வந்துட்டு இங்கே வருங்க G7னா G காலம் 7th row இங்கே ஸ்டார்ட் ஆகி அதே G காலம் 11th row இந்த செல்லு வரைக்கும் மொத்தத்தையும் ட்ராக் பண்ணோம்னா அதோட சம்ம என்னன்னு நம்மளுக்கு இது டேப்ல காட்டும். இப்போது என்ட்ரு அடிச்சிங்கன்னா 15 காட்டுது பாருங்க. இதோட சம்ம 15 காட்டுது. இதே உங்களுக்கு ஆவரேஜ் வேணும்னா ஆவரேஜ், கவுண்ட் நம்பர்ஸு, மேக்ஸிமம், மினிமம், இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கொடுத்துட்டுனா என்ட்ரு அடிக்கிறேன் பாருங்க. இதோட ஆவரேஜ் 3. ஆவரேஜ்னா என்ன, இது எல்லாத்தையும் எத்தனை 1, 2, 3, 4, 5 இந்த 5 செல்ஸை ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு 3 ஆன்சர். அதுதான் இந்த ஆட்டோ சம், இது சின்ன ஃபார்முலா. ஓகே, அடுத்து சார்ட் அண்ட் ஃபில்டர். சார்ட் அண்ட் ஃபில்டர்னா ஃபஸ்ட்டு சார்ட்னா என்னென்னு பார்க்கலாம். சார்ட் எப்படி பண்ணுறதுன்னா இப்போ இது லைனாக ஆர்டராக இருக்குல்ல எனக்கு, நான் இப்போ அந்த மாதிரி இல்லை, இங்கே 8 வச்சுக்கிறேன். இங்கே சாரி சம்மன் இங்கேருந்து 7 வச்சுக்கிறேன். இங்கே 2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஆர்டராக இல்லை எனக்கு. இது எனக்கு ஆர்டராக வேணும், அசெண்டிங்கில் வேணும், இல்லை டிசெண்டிங் வேணும் அப்படின்னா இதை ட்ராக் பண்ணிவிட்டு ஷார்ட்டில் போயிட்டு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், அதாவது சின்ன வேல்யூலேருந்து எனக்கு பெரிய வேல்யூ காட்டணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 7, 8 பாருங்க. இதே எனக்கு லார்ஜிலேருந்து ஸ்மாலஸ்ட் வேணும் அப்படின்னா இது கொடுத்தீங்கன்னா மேலேருந்து கீழே வர மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபில்டர். இப்போ நான் இங்கே ஒரு டேட்டா போட்டிருக்கேன் பாருங்க. Day 1, Day 2, Day 3, Day 4, Day 5, Day 6ன்னு பர்டிகுலர் டே போட்டு அதில் Day 1 10, Day 2 5 அந்த மாதிரி Day 1ல் 10, அந்த Day 2ல் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இதில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் எனக்கு 10 மட்டும் வேணும், இந்த நம்பர்ஸில் 10 மட்டும் ஷோ ஆகணும் அப்படின்னா மேலே ஹெட்டிங்ஸாக வச்சுட்டு ஃபில்டர், இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டரில் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த டேட்டாவில் இந்த ஏரோ கிளிக் பண்ணி செலக்டாலில் இருக்குது பார்த்தீங்களா, இதை டிசெலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு 10 மட்டும் ஷோ ஆகணும். 10 கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இது பாருங்க 10 மட்டும் ஷோ ஆகும். இதுதான் ஃபில்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அண்ட் செலக்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, இது என்னன்னா
இது கிளிக் பண்ணிட்டு ஃபைண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த என்டையர் ஒர்க் ஷீட்டில் எனக்கு நம்பர் 5 இந்த 5 மட்டும் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியணும். இந்த டேட்டா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு புரியாது. இதே உங்கள் ஒர்க் ஷீட் ஃபுல்லாக டேட்டா இருக்குது, நிறைய டேட்டா சேவ் பண்ணியிருக்கீங்க, என்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் பர்டிகுலர் நம்பர் மட்டும் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, இதில் நேம் பர்டிகுலர் நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபைண்ட் வாட்டில் போயிட்டு டைப் பண்ணிட்டு நான் 5ன்றது எங்கெல்லாம் இருக்குது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5 பிடிச்சிட்டு ஃபைண்ட் ஆள் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 5 ஷீட் 2ல ஷீட் கூட சொல்லிட்டு பாருங்க, செல் வந்து F8ல 5 கட்டுதான். நெக்ஸ்ட் E9ல டே 5 இருக்குல்ல, டே பக்கத்தில் 5 இருக்குல்ல, அந்த 5 வந்து காட்டுது பாருங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு 5 நம்பர் இருக்கோ அதெல்லாம் இங்கே காட்டிடும். ஓகே, நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் ஃபைண்ட். இதுலேயே ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸ்னா என்னன்னா, இப்போ எனக்கு இந்த 5 செலக்ட் பண்ணிட்டேன், இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்? 5 எனக்கு இப்போ 5 அப்படின்ற நம்பர் இருக்கிற இடத்துல எனக்கு 6 வேணும் அப்படின்னா ஃபைண்ட் வாட் ஃபைன் கொடுத்துடுமா, ரீப்ளேஸ் என்ற இடத்துல 6 கொடுத்தீங்கன்னா, இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா ஆல் டன் வி மேட் 5 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்னு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா 5 இருக்கிற இடத்துலனா 6 வந்துடுச்சு. இப்போ டே 5 இருக்கிற இடத்துல டே 6ன்னு வந்துடுச்சு. டே 15 இடத்துல டே 16 வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதானே ரீப்ளேஸ்னா இதுதான். நெக்ஸ்ட்டு இன்செட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவோட். இந்த பிவோட்னா என்னென்னு நான் அடுத்து ஒரு கப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். டேபிள் பாருங்கள், இப்போ உங்களுக்கு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது டேபிள் ஃபார்மேட்டில் வேணும் அந்த டேட்டா அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் கொடுத்துருக்காங்க. மை டேபிள் ஆஸ் ஹெட்டர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஹெட்டர்ஸா இல்லை நார்மல் கண்டென்ட் தானே அப்படின்னா, இப்போ இது ஹெட்டர்ஸ்னா கிளிக் பண்ணி ஹெட்டர்ஸ் கொடுத்துருங்க. வேணாம்னா ஹெட்டர்ஸ் தேவையில்லை. இப்போ ஹெட்டர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் டே 2 டே 6 இதெல்லாம் டேபிள் ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. ஓகேங்களா, இதுதான் டேபிள். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிக்சர் எதாவது ஆட் பண்ணணும்னா பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம், ஷேப்ஸ் ஐகான்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டிவைஸ்ல இருந்து எடுத்து இம்போர்ட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சார்ட்ஸ், இது மெயின் பாருங்க. சார்ட்ஸ் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் சார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது வந்து சார்ட் ஃபார்மேட்டில் வேணும், டே 1 6 டே 6ல் 6 அந்த மாதிரி எனக்கு ஒரு சார்ட் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே சார்ட் டைப்பில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சார்ட் வேணுமோ செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா சார்ட் வந்துடும். சார்ட் டைட்டில் வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க சார்ட் வந்துருச்சு. சார்ட் அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் இருக்குது. வேணுமா ஒன்றையும் செலக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் லேஅவுட் போகலாம். பேஜ் லேஅவுட்டில் நீங்கள் பேஜோட தீமை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் தீம் இருக்குது. தீம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க இந்த ஆர்கானிக்னு இருக்கா, இதை சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க டேபிளோட தீம் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு, கலரோட சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேபிளில் இருக்கிற கண்டென்ட்டோட ஃபார்ம்ஸு டேபிள் இல்லை, இந்த பேஜில் கூட இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லாமே சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு மார்ஜின், உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்போது மார்ஜின் வேணும்னா மார்ஜின் செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட சைஸு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. கஸ்டம் மார்ஜின்ஸ் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓரியன்டேஷன் உங்களுக்கு போர்ட்ரேட்டில் வேணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா பிரிண்ட்டு அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் வந்து போர்ட்ரேட்னா இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கும், ஹரிசாண்டல்னா இந்த இதுவே ஹரிசாண்டலாக இருக்கும், இப்படி இருக்கும் லேண்ட்ஸ்கேப்பு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் கொடுக்கும்போது பேஜ் சைஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பேஜ் சைஸ் வந்து A4ல் வேணும்னா A4 வச்சுக்கலாம், இல்லை வேறு சைஸ் பேப்பர் வேணும் அப்படின்னா வேறு சைஸில் சூஸ் பண்ணிக்கலாம். லெட்டர் வேணும்னா லெட்டர் வேணும் பண்ணிக்கலாம். நிறைய கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஏரியானா இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை முடிச்சிட்டிங்க, அந்த டேட்டாவை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும், ஹார்ட் காப்பி வேணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அது பிரிண்ட் ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்கேருந்து 10 வரைக்கும் தான் நான் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 10 வரைக்கும் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் செட் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை மட்டும்தான் பிரிண்ட்டாக எடுத்துக்கணும். ஃபைல் போயிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள் நான் செலக்ட் பண்ணது மட்டும்தான் பிரிண்டில் வந்திருக்கு. இது வந்து ப்ரிவ்யூ. ஓகேங்களா, இந்த பேப்பரில் நான் என்ன செலக்ட் பண்ணோம் அதை மட்டும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பிரேக்ஸ் பார்த்தீங்களா, இது என்னன்னா இப்போது இருக்கேன் நான் ஃபுல்லாகவே பிரிண்ட் ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். ஃபைல் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒரே பேஜில் வந்துடுச்சா. இப்போது இந்த பிரேக்ஸ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் 12 இருக்குல்ல, இந்த 12க்கு மேலே இருக்கிறதெல்லாம் இன்செர்ட் பிரேக் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 12க்கு மேலே இருக்கிறதெல்லாம்
ஒரு பேஜ்லேயும் இந்த பேர்ல கீழே இருக்கிறதெல்லாம் இன்னொரு பேஜ்லேயும் பிரிண்ட் ஆகும். இப்போ பேஜ் 1 பேஜ் 2ன்னு போயிடும். ஓகேங்களா? இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன் வந்து அந்த இடத்த பிரேக் பண்ணி விட்டு ஃபைல் பிரிண்ட் இதை பாருங்க. நான் செலக்ட் பண்ணதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு பேஜ்லேயும் பேஜ் 2ல அடுத்த டேட்டாலாம் இன்னொரு பேஜ்லேயே வந்துடுச்சு. இதுதான் பிரேக்ஸ் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டு. உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் எதுனா வேணும்னா ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டு. நெக்ஸ்ட்டு ஷீட்டு. இந்த ஷீட்டோட சைஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேலு, ஹைட்டு, வித்து இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரிட் லைன்ஸ். கிரிட் லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? கிரிட் லைன்ஸ்லாம் என்னென்னா பேக்ரவுண்டில் இங்கே காட்டுது பாருங்க, கட்டணுமா லைனாக ஒரு தின் லைன் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா? இதுதான் கிரிட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் விசிபிளில் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வேணாம் அப்படின்னா அன்செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கிரிட் லைன்ஸு இருக்காது, போயிடும். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங்ஸ் சேம் எங்கே இருக்கு பார்த்தீங்களா? ABCDE அப்படின்ட்டு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஹெட்டிங்ஸு. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 இருக்குது பார்த்தியா ரோஸு, இதெல்லாம் ஹெட்டிங்ஸு. அது வேணும்னா வியூ செலக்ட் பண்ணிக்கோங்க, வேண்டானா நம்ம அன்செலக்ட் பண்ணிங்கன்னா அது எதுவுமே காட்டாது. பிரிண்டில் பிரிண்ட் பண்ணும்போது இது காட்டாது. நெக்ஸ்ட்டு வியூ. நெக்ஸ்ட்டு ஃபார்மர்ஸ். சேம் நம்ம ஹோம் டேபில் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் அந்த வந்து ஹோம் டேபில் ஹாட்டோசம் அப்படின்ட்டு இங்கே பாருங்க ஒரு பர்டிகுலர் பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் மட்டும் இங்கே இருக்கும். பட் இங்கே ஃபார்முலாஸ் டேபில் டீட்டெயில்டாக உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் வேணுமோ எல்லாமே இங்கே டிஃபால்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ரிலேட்டடாக இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வேணும்னா ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் ஃபார்முலாஸ் ஆகட்டும் இங்கே ஷோ ஆகும். ரீசெண்டாக நீங்கள் அடிக்கடிக்கு இது போட்டுட்டு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஃபார்முலாஸு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். லாஜிக்கலு, டெக்ஸ்ட்டு, டேட் அண்ட் டைமு, லுக்கப்பு, மேத்து இதெல்லாமே இங்கே வந்துடும். ட்ரிக்னாமெட்ரி கூட இதில் இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்த எரர் செக்கிங். உங்கள் ஃபார்முலாஸில் ஏதாவது எரர் ஷோ ஆச்சுன்னா அந்த எரரு என்ன எரர் ஷோ ஆகுது, ஏன் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டு இந்த ஆப்ஷனை செக் பண்ணிங்கன்னா இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற ஃபார்முலா எனக்கு வேணும் இங்கே பாருங்க. இதோட நெக்ஸ்ட்டு ஷோ ஃபார்முலாஸ். உங்களுக்கு இங்கே செல்லில் இருக்கிற ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்குன்னு இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு டேட்டாவை பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. சேம் அந்த ஹோம் டேபிள் இருக்கிறது தான் ஃபார்மேட் டேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் டேபிள்ஸ்னா அந்த டேபிளில் இருக்கிற டேட்டா மட்டும் இங்கே வந்துடும். ஓகேங்களா? டேட்டா என்னென்ன டேட்டா இப்போ ஷீட் 1ல் இருக்கிற டேட்டா, ஷீட் 2ல் ஷீட் 3ல் இருக்கிற டேட்டாலாம் நீங்கள் ஒரே இடத்துல இதை பார்த்துக்க முடியும். இப்போ ஃப்ரம் டேபிள் இந்த டேபிள் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிளில் இருக்கிற டேட்டாலாம் எனக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் கொடுத்துட்டேன். இங்கே வரேன் டேபிள். நெக்ஸ்ட்டு ஷார்ட். ஓகேங்களா? ஃபில்டர் ஆல்ரெடி எனேபிள் இருக்குது. இதெல்லாம் டேட்டாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸு. இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய டாப்பிக்கு. ஸோ ஒவ்வொன்றத்தையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரிவ்யூனா இப்போது இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா ஜென்ரலில் இருக்கட்டும் இந்த ஸ்பெல்லிங்கை செக் பண்ணிக்கலாம். ஸ்பெல் செக் கம்ப்ளீட், யூ ஆர் குட் டு கோ. பாருங்கள் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியுது போல் நம்மளுக்கு. ஸ்மார்ட் லுக்கப் ட்ரான்ஸ்லேட்டிவ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கலாம். டே 6 என்ன லாங்குவேஜ் வேணும்? ஜெர்மனில் வேணும் அப்படின்னா ஜெர்மனில் டேக்கு டேக்ன்றாங்க போல், இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கமாண்ட் இதில் வந்து உங்களுக்கு இப்போ டே 2ன்னு இருக்குது. அந்த டே 2 வந்து இதில் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். டே 2ல் 6 ரூபீஸ் செலவாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 ரூபாய் எதுக்கு செலவாச்சுன்னு நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நியூ கமெண்ட்டு இதில் வந்து சம்திங் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ரெட் கலரில் ஆரோ ஷோ பார்த்தீங்களா? இந்த ஆரோ கிட்ட கர்சரை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கமெண்ட்டு இங்கே ஷோ ஆகும். ஓகேயா? அதுதான் கமெண்ட்டு. ஷோ ஆல் கமெண்ட்ஸ்னால் நீங்கள் என்னென்ன கமெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் ஒரே டைம் ஷோ ஆகும். ஓகே. நெக்ஸ்ட்டு வியூ பார்த்தீங்கன்னா இந்த பேஜோட வியூ எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போது நார்மலாக இருக்குது, இதுதான் நார்மல் பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ அப்படின்னா இங்கே பாருங்கள் பிரிண்ட் ஏரியா மட்டும் காமிக்கும், இதெல்லாம் ஹைட் ஆகிடும். ஜூம் பண்ணுறோம் பாருங்கள், பிரிண்ட் ஏரியா மட்டும் தான் காமிக்கும்.
இதெல்லாம் ஹைட் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் லே அவுட் அப்படின்னா பேஜ் மாதிரி வந்துடும் லே அவுட். ஒரு பேஜ் மாதிரி இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இதுவும் ஒரு பேஜ். அந்த மாதிரி பேஜ் பேஜாக ஷோ ஆகிடும். நார்மல் வச்சுக்கலாம். கஸ்டம் வேணால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதை. நெக்ஸ்ட்டு இங்கேயும் கிரிட் லைன்ஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்ஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபார்முலா பாரை ஹைட் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பேன்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் முக்கியமானது. வாங்க ஃப்ரீஸ் பேன் அப்படின்னா இப்போது இந்த டைட்டில் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்க்ரோல் பண்ணால் இங்கே நிறைய கீழே நிறைய டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஹெட்டிங்கும் சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகி மேலே போயிடுது. எனக்கு அந்த ஹெட்டிங் அப்படியே இருக்கணும். கீழே இருக்கிறது மட்டும் ஸ்க்ரோல் பண்ணி நான் பார்க்கணும் அப்படின்னா இதை ஃப்ரீஸ் பண்ணணும், ரோவை ஃப்ரீஸ் பண்ணணும். அதுக்கு இது செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பேன்ஸில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரீஸ் பேன்ஸ். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஃப்ரீஸ் ஆகிடும். சாரி, எது ஃப்ரீஸ் ஆகணுமோ அதுக்கு கீழே இருக்கிற ரோவை செலக்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுங்க. பாருங்க, இப்போ இதை மட்டும் இதுக்கு மேலே இருக்கிறதுனா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, கீழே இருக்கிறது மட்டும் ஸ்க்ரோல் ஆகுது பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது மட்டும் ஃப்ரீஸ் ஆகணும், இந்த காலம் ஃப்ரீஸ் ஆகணும். இதெல்லாம் எனக்கு ஸ்க்ரோல் ஆகலாமோ ஆகலாம் அப்படின்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா இது பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். இது மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஃப்ரீஸ் பேன்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் விண்டோஸ்னு இருக்கு பாருங்கள். ஸ்விட்ச் விண்டோனா இப்போ நீங்கள் இது ஒரு ஒர்க் புக் இல்லையா, புக் 1 ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, சேமாக நீங்கள் இன்னொரு புக்கும் ஓப்பன் பண்ணி அதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னா இது கிளிக் பண்ணி புக் 1 பார்த்தா இது வந்து புக் 1. இன்னொரு புக் 2 அது போனோம் அப்படின்னா இங்கே புக் 2 காமிக்கும். நீங்கள் அதாவது இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருந்தா அந்த புக் 2 செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த புக்குக்கு போய்டும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹெல்ப் ஆக்ரோபேட் இதெல்லாம் தேவையில்லாதது. இப்போது ரிப்பன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? ரிப்பனுக்கு கீழே அடுத்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க நேம் பாக்ஸ். இது பேர் வந்து நேம் பாக்ஸ். ஏன் நேம் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் இங்கே ஒரு செல்லை கிளிக் பண்ணுறேன். இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். இது பாருங்கள், இந்த செல்லை வந்து டி காலம் 8 ரோ இங்கே இந்த செல் இருக்குது. இங்கே பாருங்கள் D8. அதாவது இந்த லொக்கேஷனு இங்கே வந்துடும், D8ன்னு வந்துடும். இதுதான் நேம் பாக்ஸ். ஓகே, அடுத்து இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாரு, இதுதான் ஃபார்முலா பார். ஃபார்முலா பார்னா என்னென்னா, இதோட சம் வேணும் அப்படின்னா ஆட்டோ சம் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆட்டோ சம் வந்துச்சா, இங்கே கிளிக் பண்ணால் இதோட சம் இங்கே வருது. இந்த டேட்டாவோட சம்மை இங்கே காட்டுது, ரிசல்ட் உங்களுக்கு காட்டும். பட் ஃபார்முலா இங்கே காட்டும் பாருங்க. இந்த ஃபார்முலா எனக்கு வேண்டாம், வேறு ஃபார்முலா வேணும். இப்போ சம்மன்ற இடத்துல ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் காட்டும். டைப் பண்ண அதுவே சொல்லுவாங்க பண்ண ஆவரேஜ். இப்போ ஆவரேஜ் கொடுத்தோம்னா என்ட்ரு அடிச்சிங்க, இங்கே பாருங்க ஆவரேஜ் காட்டுது. அதாவது ரிசல்ட் இங்கே காட்டும், ஃபார்முலா இங்கே காட்டும். இதுதான் ஃபார்முலா பார். நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஸ்டேட்டஸ் பார். ஷீட் 1 ஷீட் 2 காட்டுதா, ஷீட் 1 கீழே இங்கே பாருங்க, இது வந்து ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவாங்க. இங்கேயும் உங்களோட பேஜ் வியூ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. இது நார்மலு. இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க பேஜஸ் அவங்க நம்ம பார்த்த மாதிரி தனித்தனி பேஜாக ஷோ ஆகும், ஒவ்வொரு பேஜாக. இது வந்து பிரிண்ட் ஏரியா மட்டும் காட்டும். நீங்கள் செலக்ட் பண்ண பிரிண்ட் ஏரியா மட்டும் இதை காட்டும். நார்மல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக பாருங்க முக்கியமானது. இப்போது இது இந்த ரேஞ்சில் இருக்கிற டேட்டாவோட சம் வேணும்னா நீங்கள் ஃபார்முலா போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி அதுவே ஷோ பண்ணுது பாருங்கள், சம் 58 அப்படின்ட்டு. என்னென்னா இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற டேட்டாவோட சம், அதாவது இது எல்லாத்தையும் கூட்டிடுச்சு. கூட்டி வர வேல்யூ இங்கே போடுது பாருங்கள். சம் ஆள் இல்லை தான் 58 தான். அப்படியே ஆவரேஜும் இங்கே ஷோ பண்ணுது பாருங்கள். இதோட ஆவரேஜ் நம்ம இங்கே ஃபார்முலா போட்டு இங்கே பார்த்தோம்ல 7.25 வந்ததில்ல, அந்த ஆவரேஜ் இங்கே காட்டுது பாருங்கள் ஆவரேஜ். நெக்ஸ்ட்டு
இதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எனக்கு கூட்டக்கூடாது. இங்கே ஒரு டேட்டா இருக்குது, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, 5 இந்த மாதிரி எத்தனை டேட்டா இருக்குது அப்படின்ற வேல்யூ டீட்டெயில் வேணும்னா இங்கே பாருங்கள், கவுண்ட் 8 டேட்டா இருக்குங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு செல்லுலேயும் ஒரு டேட்டா இருக்குது. இது 8 ரோ. இந்த 8 ரோலையும் எனக்கு 8 டேட்டா இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்க, 8ன்னு காட்டுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே நம்பர்ஸ்லாம் எதெல்லாம் என்ட்ரி பண்ணியிருக்கேன், 9 செல்லாம் என்ட்ரி பண்ணியிருக்கேன், இதெல்லாம் என்ட்ரி பண்ணல. இப்போ எனக்கு இந்த 9 மட்டும் காட்டுது பண்ணு. டிஃபால்ட்டாக இந்த 3மே காட்டிடுங்க. ஆவரேஜ், கவுண்ட்டு, சம் இது 3 டிஃபால்ட்டாக காட்டிடும். நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபார்முலா போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேல்யூஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து கொண்டு வருவீங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இது ஒர்க் புக்கு இன்டர்ஃபேஸு புரிஞ்சிருப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸலோட இன்டர்ஃபேஸ் அண்ட் அதோட எவ்ரி பார்ட்ஸ் யூஸ் என்னென்னு தெளிவாக சொல்லிட்டேன். புரிஞ்சிருப்புன்னு நினைக்கிறேன். புரியல, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போது அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.